வணக்கம், நான் பிரீத்தி சுகந்தி ராஜசேகர். ஒரு நல்ல வார்த்தை 1000 பொன்னிற்கும் மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனித வாழ்க்கையிலேயே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா இந்த பேச்சுக்கலை அப்படின்றதுதான். பேசுறத நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் மத்தவங்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பேச்சு அப்படின்றது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சமூகத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாகவும் இந்த பேச்சு அப்படின்றது செயல்படக்கூடியதா இருக்கு. பண்டைய காலங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க இந்த பேச்சு அப்படின்னா ஒலிகள் மூலியமா பயன்படுத்தினாங்க. அந்த ஒலிகள் சொற்றொடர்களா மாற ஆரம்பிச்சது. அந்த சொற்றொடர்கள் வாக்கியங்களாகவும் அந்த வாக்கியங்கள் இன்னைக்கு பேச்சுக்களையா நின்று இருக்கு. ஒரு பேச்சு அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்றது அதை எப்படி நாம பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர போராட்டத்துல மக்கள் கிட்ட நீங்க எனக்கு ரத்தம் கொடுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரேன் அப்படின்னு கர்வமா நல்ல கண்ணியத்தோட சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் மக்களை சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட. அது மட்டும் இல்லாம அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், காமராஜர் ஐயா, பெரியார், இவங்க எல்லாருமே சமூக முன்னேற்றத்திற்காக தங்களுடைய பேச்சுக்களைய பயன்படுத்தியிருக்காங்க. நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய பேச்சின் வாயிலாக இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய சிந்தனையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க, லீடர் வித்தவுட் த ஸ்பீச் இட் இஸ் லைக் அ காஃபி வித்தவுட் த சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவுதான் பெரிய லீடரா இருந்தாலுமே நம்ம கிட்ட அந்த சாதுரியமான பேச்சுக்களை இல்லை அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலயுமே மதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் பெண் குழந்தைகள் அப்படின்றவங்க பேச தெரிஞ்சவங்களா இருக்கணும். எல்லா இடங்கள்லயும் தனக்கான உரிமைகளை பேசணும். ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நாம தூங்கிடுவோம். ஆனா இன்னொரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த தூக்கத்துல இருந்து நாம எழுந்துடுவோம். இதுதான் யாரு எப்படி அந்த பேச்சுக்களைய பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து அமையும். என்னோட பார்வையில இருந்து இந்த பேச்சுக்கான ரகசியம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? முதல் விஷயம், தெளிவா பேசணும். நம்ம என்ன விஷயத்த கன்வே பண்ண போறோம் அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவா மத்தவங்க கிட்ட கன்வே பண்ணணும். ரெண்டாவது விஷயம், உணர்ச்சி பூர்வமா சொல்லணும். அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைய தெளிவா உணர்ச்சி பூர்வமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். மூணாவது விஷயம், எடுத்துக்காட்டுகளை மக்கள் கிட்ட சொல்லி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத மக்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லி காட்டுறது மூலியமா அவங்களுக்கு நாங்க சொல்ல வர விஷயம் தெளிவா புரியும். நான்காவது விஷயம், மக்கள் கூட இல்ல ஆடியன்ஸ் கூட ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் உங்களுக்கான ரியாக்ஷனும் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னா, மக்கள் ஒரு புடிச்ச ஸ்பீச்சை கேட்டுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு அவங்களோட மூளையில அந்த பேச்சு அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேச்சுக்கலை அப்படின்றது ஒரு வாழ் மாதிரி. அதை சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களை காப்பாத்தும். அதுவே நீங்க தவறா பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அது மத்தவங்களையும் காயப்படுத்தும், உங்களையும் காயப்படுத்தும். ஒரு நல்ல பேச்சு அப்படின்றது ஒரு நல்ல விதை. அதை மனங்கள்ல முளைச்சு தலைமுறைகளை உருவாக்கும். அதனால பேசுங்க. பேச்சினுடைய எழுச்சி தான் மனித குலத்தினுடைய எழுச்சி. பேசுங்க, நிறைய பேசுங்க. அறிவார்ந்த சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு போங்க. உங்களுடைய குரல் மூலியமா, உங்களுடைய பேச்சின் மூலியமா 4 பேருக்கு நல்லதை சொல்லுங்க. நன்றி.